ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம், அதாவது 13/2/2025 14/3/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் பார்க்கலாம். இப்போ இந்த மாத பலனில் முதல்ல நம்ம இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு மாதத்தினுடைய ஒரு ராசிக்கான பலன் என்னன்றதை பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால், ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். இந்த மாதம் அதாவது தை 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். 29ஆம் தேதி தை மாதம் வக்ர நிவர்த்தி ஆனதுனால குரு 2ஆம் இடத்துல இருக்கார், அதாவது ரிஷபத்தில். மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, சூரியன் மற்றும் புதன், மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போ அப்படின்னா, இந்த மாதம் பிறந்து ஒரு 10 நாள்லேயே, அதாவது 21/2/2025 அன்றைக்கே செவ்வாய் வக்ர நிவர்த்தி. ஆனால் மிதுனத்தில் இருக்கார். இதை தவிர பார்த்தாலேயானால் புதன் இந்த மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அது 26/2/2025 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 4/3/2025 அன்றைக்கி சுக்கிரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே. புதன் 9ஆம் தேதி அன்றைக்கி 9/3/2025 அன்றைக்கி வக்ரகதி அடைகிறார், அதுவும் மீனத்தில். இப்போது இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இது. பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு பேசுவோம். அதுவும் நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற ஒரு பட்சத்தை எடுத்து நம்ம பண்ணுறோம். இது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அதனுடைய மாற்றங்களை வைத்தே அதனுடைய அந்த சூரியனுடைய மாற்றத்தை வச்சே அந்த மாதத்தினுடைய பெயர், அதாவது கும்ப மாதம் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு காரணமே மாசி மாதத்துக்கு கும்பத்தில் சூரியன் போகிறதுனால தான். அதனால் மிச்சவாழ்லாம் பார்த்தோம்னா இது நம்ம தமிழ்நாட்டில், குஜராத்து இந்த மாதிரியான இடத்துலலாம் கடைபிடிக்கப்படுறது. மிச்சதெல்லாம் சந்திரமான மாதங்கள்ன்றதை வச்சு பண்ணுறான். சந்திரமான மாதங்கள்னு சொல்லும் பொழுது பார்த்தாலேயானால் அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ உண்டான நாட்களை மாதத்தின் முதல் நாளாக கொண்டு அவர்கள் சந்திரமான மாதம் அப்படின்ற விஷயத்தை செய்கிறார். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், அதாவது 25/2/2025 அன்றைக்கி பார்த்தோம்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது. காஞ்சியில் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஜெயந்தி. 26ஆம் தேதி அன்றைக்கி 26/2/2025 அன்றைக்கி மகா சிவராத்திரி, அதாவது பிரதோஷ காலம். மகா சிவராத்திரி மிகப்பெரிய ஏற்றம். ஏன்னா பிரதோஷ காலத்தில் சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். அதாவது 13ஆம் நாள் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் 13ஆம் நாள் பிரதோஷ காலம்னு சொல்கிறது. இப்போ வரக்கூடியது 26/2 அன்றைக்கி வரக்கூடியது உங்களுக்கு வளர்பிறை பௌர்ணமி அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தாலேனா அன்றைக்கி மகா சிவராத்திரி அப்படின்றதுனால அந்த சிவராத்திரிக்கு அப்புறமா உங்களுக்கு பனிப்பொழிவு கூட இருக்காது. வெறும் வெளிச்சம், வெயில் தான் அதிகமாக இருக்கும். லாங் டேஸ் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியனுடைய ஆளுமை ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 28/2/2025 அன்றைக்கி மாசி அமாவாசை. அது ஒரு பெரிய விசேஷம். மாசி அமாவாசைன்றது அமாவாசைன்றது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பாகையில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த காலகட்டத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் பொழுது என்னென்ன யோகங்கள் வரும் அப்படின்றது தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்க. இன்ஃபேக்ட் அது நல்ல ஒரு விஷயங்கள். சூரியனும் சந்திரனும், அதாவது யாராவது ஒருத்தர் உச்சமோ ஆட்சியோ இருந்தால்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இல்லைன்னா சுபர்கள் வீட்டில் இருந்தால்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த மாசி அமாவாசை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தோம்னா 12
3/2025 அன்னைக்கு மாசி மகம், அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும். மாசி மகம் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட 180 டிகிரி, அதாவது சூரியன் கும்பத்திலையும் சந்திரன் வந்து சிம்ம ராசியிலையும் இருக்கக்கூடிய காலகட்டம். பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் பிறந்தாள்னா ராஜா போல அவர்களுடைய வாழ்வு அமையும். ராஜாளும் இது அவர்களுக்கு கிட்டும். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள், அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள்னும் பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாசி மகம், அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை பற்றியும் வந்து நிறைய சொல்லியிருக்கோம். இந்த இதில் யூடியூப் சேனலில் நிறைய சொல்லியிருக்கேன். இதற்கு பிறகு பார்த்தேனால் இந்த 14/3/2025 அன்னைக்கு காரடையான் நோன்பு, இது வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டம். காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பங்குனியும் கூடுறது அப்படின்னுவா. அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம், இருண்ட இடம், யமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. இதை கார் அப்படின்றது. அடையான் அப்படின்னு, கார் அடையான்றது, அடையான்றது அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்குன்னு, அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விரதம் இருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது. இந்த காரடையான் நோன்பு நோற்பது பெரிய விஷயம். இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும், அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர். இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா, சத்யவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா. அவர் வந்து சத்யவானுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையான் நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்றைக்கி பண்ணுறது. அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள். நார்மலி பார்த்தாலேனால் அந்த காரடையான் நோன்பு டைம் வந்து சாயந்தரம் 5:30லேருந்து 6:30 வரும். அந்த டைம் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு. இதை தவிர பார்த்தோம்னா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம். ஹோலி பண்டிகைன்றது வந்து ஒரு அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய தமையன் தம்பி, அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே, தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்களிடம் சேவிச்சுட்டு அவர்கள்கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும், அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும், அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை. இது வந்து ஹோலி பண்டிகையாக கருதப்படுகிறது. இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர், மிகவும் அந்த கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும், ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்டாலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தந்தையர் பெயர் எனக்கு அனுப்புங்க. முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, அதை தவிர லக்ன சந்தி இருக்கா, லக்ன பாத சந்தி இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா பொதுவாகவே இந்த சந்தி இருக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாது. அதனால் மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சிட்டுருப்பா, அவள் வந்து ரிஷப ராசி நினச்சிட்டுருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். இந்த காலகட்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தா பாதி பேருக்கு அவள் வந்து மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டுருப்பா. ஆனால் அவள் வந்து பார்த்தாள்னா 3-4 பாதத்தில் இருப்பாள். அதனால் வந்து ரிஷபராசி நினச்சிட்டுருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். அதே மாதிரி துலா ராசி நினச்சிட்டுருப்பா, அவளுக்கு விருச்சிக ராசியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பாத சந்திகள் வந்ததே ஆனால் அவர்கள் எந்த ராசியில் இருக்கான்னு தெரியாமையே அவள் வந்து கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டுருப்பாள். 40 வயசு 50 வயசு இந்த மாதிரி இருந்துட்டுருப்பாள். அதனால் முதல்ல வந்து உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பாதம், அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ நல்ல நேரம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டுருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திற்கு பார்த்தாலேயானால் நல்ல நேரம் நடக்கிறது நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய தசை நல்லபடியாக வேலை செய்யாது. காரணம் என்னென்னா, பாதங்கள் மாறி போய் உங்களுடைய ராசி, லக்னத்தினுடைய லக்னம் இருக்கக்கூடிய ராசி எல்லாமே மாறி இருக்கும். அதனால் முதல்ல வந்து உங்களுடைய லக்னம் சரியாக இருக்கிறதா, லக்ன பாத சந்தி கரெக்டாக இருக்கா, நட்சத்திரம் சரியாக இருக்கா, நட்சத்திர பாத சந்தி கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு
அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன், என்னுடைய கட்டணம் என்னன்றதை சொல்கிறேன், அதை பாருங்கள், அதை அனுப்புங்க. அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன், அதுக்கப்புறம் பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் குரோதி வருஷம் 2025 பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தாலேயானால், அதாவது குரோதி வருஷம் மாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் மற்றும் 4ஆம் அதிபதியான புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் தான் இருக்காருங்க. அதற்கு பிறகு பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் நீச்சமானார். நீச்சமானாலும் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். ஏன்னா சுக்கிரன் அங்கே ஆட்சி பெற்று போயிருக்கார். ரொம்ப பெரிய விசேஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். உங்களுடைய ராசியிலேயே வக்கரம் பெற்ற செவ்வாய் இருக்கார். அவர் உங்களுடைய ராசிக்கு 6-11 அதிபதி. இதன் மூலியமாக பண வரவு அதிகமாக இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது சூட்டு உடம்பு, அது மாதிரி உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தாலேயானால் புதிய வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திடீர் பணவரவு வரும். வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா பர்மனன்ட் ரெசிடென்ட்ஷிப் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர பார்த்தோம்னா வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு, அவளுக்கு விசா கிடைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். அதை தவிர பார்த்தாலேயானால் புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய, ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுகள்லாம் கண்டிப்பாக மேல் படிப்புக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 12-10 பரிவர்த்தனை, 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். பரிவர்த்தனை யோகம் மேறது. இதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. தூக்கம் நல்லபடியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் நல்ல தூக்கம் வரக்கூடிய காலகட்டம். உங்களுடைய அயன சயன போக ஸ்தானம் நல்லபடியாக இருக்குது. சுபத்துவம் அடையிறது, சுவர்கள் பரிவர்த்தனை அடையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுவும் சுக்கிரனே 12ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆறுது அப்படின்னும் பொழுது பெரிய ஏற்றம். ஏன்னா சுக்கிரன் 12ஆம் அதிபதி 5-12 அதிபதி 12ஆம் இடத்துலையே பரிவர்த்தனை யோகம் அடைகிறார் அப்படின்னும் பொழுது அது ஆட்சி பெற்றதற்கு சமம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான், 4ஆம் இடத்துல கேது வருகிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகளை விட்டு படிப்படியாக முன்னேற்றங்கள் தெரியும். ஏன்னா குரு வக்கரகதியில் இருந்தார். இந்த மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிடுறார். இதனால் பார்த்தோம்னா குருவின் பார்வை கேத்து மேலே விழுறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளவு நாள் தாயின் உடல்நிலையில் பின்னடைவு இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற்றங்களும், அதுக்கப்புறம் ராகு கேத்துவனுடைய பயிற்சி வரும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல போய் இருக்கார். தந்தையின் மூலியமாக திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, அது தவிர முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நிச்சயமாகவே நல்லது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. சுப செலவுகள் வரும் இந்த மாதம். ஏன்னா 12ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இருக்கிறதுனால செலவுகள் சுப செலவுகளாக வரும். அதுவும் நல்ல செலவுகளாக நீங்கள் கரெக்டாக அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சு போகக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த மாசி மாதம், அதாவது குரோதி வருஷம் மாசி மாதத்தில்
10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, உச்சம் பெற்று போயிருக்கிறது, ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறது, பெரிய ஏற்றம். வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி, நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும், திடீர் பணவரவு வரும். தொழிலில் பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவு வரும், திடீர்னு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மிதுனராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. இருந்தாலும் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம். இந்த முயற்சிகளை இந்த சந்திராஷ்டம காலத்தில் சில நாட்கள் தள்ளி போகிறது நல்லது. இந்த சந்திராஷ்டம காலம் எப்போ வருது அப்படின்னா 24ஆம் தேதி, அதாவது 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 வரலும் உண்டான காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா சந்திரன் மதிக்காரகன், அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பச்சரிசி, நெல், இது உங்களால் முடிஞ்சது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு போங்க. அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமத்தினுடைய நேரத்தில் கொடுத்துட்டு போங்க. அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும். இதை தவிர பார்த்தால இந்த சந்திராஷ்டம காலத்தில் சில நாட்கள் நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருந்ததுன்னா உங்களுக்கு ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க. அதுவும் இது மிதுன ராசிக்காரர்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதை தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்க, எழுத்து பணியில் இருக்கிறவங்க, பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதை தவிர அட்வர்டைசிங் செக்டர், அதை தவிர சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, லைப்ரரியன்ஸு, லைப்ரரி மெயின்டெனன்ஸு, புக்ஸு எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போய் அங்கே அயக்ரீவ பெருமாளை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் மொத்தம் பார்த்தீங்களே ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. புதிய வேலை கிடைக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் வீட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். அது தவிர பார்ட்னர்ஷிப், அதாவது கூட்டு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நினைத்த யூனிவர்சிட்டி, வெளிநாட்டு போய் மேற்படிப்புக்கு நினைத்த யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மொத்தத்தில் பார்த்தீங்களே ஆனால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக செயல்படக்கூடிய காலமாக இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் அமைய போகிறது.